Dr. Michael's Music Therapy Channel. இன்றைய பதிவில் டிமென்ஷியா ஹவு டு ஹேண்டில் தி ஓல்டு பீப்புள் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த டிமென்ஷியா கேர் அப்படின்றது இட் இஸ் ரியலி ஒரு சேலஞ்சிங் தான், ரொம்ப டஃப்பான டைம் தான். இதுபோல் மறதி அடிக்கடி இருக்குது. சில விஷயங்களில் தெளிவாக சொல்கிறாங்க, சில விஷயங்களில் என்ன பண்ணுறது மறதி அதிகமாக இருக்குது. அந்த மறந்து போகிறது அப்படின்றதுனால நினைவில் கொள்ளுறது காட்டிலும் மறந்து போகிறது அதிகமாக இருக்குது. மறந்துக்கிறதுனால நிறைய விஷயங்களை அவங்களால தெளிவாக சொல்ல முடியல. சில சமயம் பழைய நினைவுகள் வருது, அதெல்லாம் அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த எவ்வளவு நேரம் அவங்களுக்கு இந்த மறதி இருக்குது அப்படின்னா சில விஷயங்கள்ல அடிக்கடி இருக்குது, சில விஷயங்களில் நினைவிலே துளி கூட இல்லை. What are all the things you can able to remember? What is the earliest thing you can able to recollect? அப்படின்னு நம்ம அவங்கள கேட்குறோன்னு வைங்க. அவங்க என்ன செய்வாங்க, சில நேரத்தில் இதெல்லாம் நினைவு இருக்குது, சில இது நேரத்தில் நினைவில்லை அப்படின்னுவாங்க. ஆனால் அடிப்படையில் பொதுவாகவே அவங்க பேசுறதுக்கு இஷ்டப்படலைன்னு வைங்க. இது மாதிரி விஷயங்களை we cannot extract from them. இதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் சில ஃபீலிங்ஸ்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, தப்பாக சொல்லுவாங்க, சில இதெல்லாம் சரியாக இருக்காது. அப்புறம் தனக்கு எதுவும் இங்கே சௌரியம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்குவாங்க. இல்லை அப்படி அவங்க இல்லைன்னா அதெல்லாம் போய் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தீஸ் திங்ஸ் ஆர் வெரி மச் நார்மல். ஆனால் ஒரு ஸ்டேஜ் தாண்டி போயிருக்கு அப்படின்னா சில ஓல்டு பீப்புள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்க தனக்கு என்ன வேணும்னு கூட சில நேரத்தில் சொல்ல மாட்டாங்களா இருக்கும். எதை கேட்டாலும் வேண்டாம், எதை கேட்டாலும் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஒய் தே ஆர் டூயிங் அந்த கேள்விக்கு அப்புறம் அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன கிடைக்காதுன்னு கேட்டால் ஒய் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவங்கள்ட்ட பதில் இல்லை. ஏன்னா அந்த கான்வர்சேஷனில் ஒய்ன்னு சொல்லும்போது தட் ரிக்வயர்ஸ் மோர் எலாபரேட் லெங்தி ஆன்சர் அப்படின்னு வைங்க. அந்த மாதிரி லம்பி ஆன்சர் சொல்கிறதுக்கு அவங்க விருப்பப்பட மாட்டாங்க. ஆமாம் எனக்கு வருது, போவேன், இருப்பேன், நிற்பேன், அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லணும்னு நினைப்பாங்க. அதாவது ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கிற ஒரு குழந்தை என்ன பண்ணும், சின்ன ஆன்சர் சொல்கிறதுக்கு தான் விருப்பப்படும். பெருசாக ஒரு சம்மரியை படிச்சுட்டு சொல்லு அப்படின்னு சொன்னால் அது பண்ணாது, என்ன பண்ணாது, சம்மரியை படிக்காது. சம்மரி படித்தாலும் சம்மரி போல் சொல்லாது, அதையும் விட்டு தான் சொல்லும், அது மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த மாதிரி இந்த மறதியில் இருக்கிறாங்க, மறதியில் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கூட என்ன நடக்கும், இது போல் சின்ன நம்பர் சின்ன சின்ன வார்த்தை தான் சொல்லுவாங்க. எனக்கு வேணும், எனக்கு சாப்பிடணும், இல்லை வேண்டாம் எனக்கு பிடிக்காது, சாப்பிடவே இல்லை அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் என்ன ஆகும், அந்த கேள்விக்கு அந்த சின்ன பதில் இல்லை, பெரிய பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் அவங்க அது ஏற்க மாட்டாங்க. அதே நேரத்தில் இது மாதிரி பதில் சொல்லணும்னு நாம யாராவது சொல்லி கொடுத்தோன்னு வைங்க, அப்போ கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் போகிறோம் நிறுத்திடு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ டசன்ட் வாண்ட் டு டேக் லம்பி ஆன்சர்ஸ் எதுக்குமே. அதனால் அவங்களோட அந்த இன்டராக்ஷன் சோஷியல் இன்டராக்ஷன்ஸுக்கு கண்டியூசிவான ஒரு அட்மாஸ்பியர் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். எல்லாமே கிறிஸ்டல். அவங்க எங்கே போகிறாங்கன்னு வைங்க, ஒரு இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் போகிறாங்க அப்படின்னா அங்கே ஏதாவது சைன் போர்டு அது போல் இருக்கணுமா, எழுத பக்கம் திரும்புங்க, லெஃப்டில் திரும்புங்க, ரைட்டில் திரும்புங்கன்னு சொன்னால் அதெல்லாம் அவங்களுக்கு புரியும். த காம்பரன்ஷன் வில் பி தேர், பட் டசன்ட் வாண்ட் டு இன்டராக்ட், அதுதான் இருக்கும். அப்போ அந்த காம்பரன்ஷன் இருக்கும்போது வலது கை பக்கம் திரும்புங்க, நேரம் நடங்க, ரைட்டில் போங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் அதெல்லாம் அவங்க செய்வாங்களா இருக்கும். அப்படி அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டாக போகும். அதுவே அவங்க வேறு ஒரு செய்திக்கு இப்படி நடங்க அப்படி போங்கன்னு சொன்னால் அவங்களால அதை செய்ய முடியல, சில நேரத்தில் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு. அது எப்படி தெரிய வரும் அப்படின்னா இது மாதிரி அவங்களுக்கு உள்ள போகிறாங்க, ஒரு வேலையும் செய்யும்போது அதுக்கு தே ஆர் கோயிங் இன்டெப்த். அது இன்டெப்த் சொல்லலாமான்னு கேட்டால் இல்லை, ஒரு ட்ரைவல் ஆன்சர்ஸ் தான் சொல்லுவாங்க. இன்டெப்த்து பார்த்து ஒரு விஷயத்தை பார்த்து நல்லா புரிஞ்சுட்டு அது மேலே சொல்லுங்கன்னா அது மேலே அவங்க சொல்கிறதுக்கு பிரியப்பட மாட்டாங்க. அதனால் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் கண்டியூசிவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான எல்லா முறைகளையும் நாம் இருக்கிறோமே, இந்த சோ கால்டு நார்மல்ஸ்னு அவங்களோட பழகிறோம், இந்த கேர் டேக்கர்ஸ் இருக்கோம் இல்லையா, அந்த கேர் கிவர்ஸு தே கேன் பி அதுக்கு உண்டான எல்லா வழியும் செய்து கொடுக்கலாம். சில நேரத்தில் அவங்க இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் போவேன்னு சொன்னால் அது கூட அவங்களுக்கு அப்படியே போகலாம். ஆனால் அதை அவாய்ட் பண்ண சொல்லி கொடுக்கலாம். நம்ம சொல்லும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ சரின்னு தலையாட்டுவாங்களா இருக்கும். அதுக்கு பிறகு அதை பற்றி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. அதுபோல் மறுபடியும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க அதை ஒப்புக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்களோட இண்டிவிஜுவல் சேஃப்டி இருக்கே, தட் ஹாஸ் டு பி கன்சிடர், தட் ஹாஸ் டு பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட் அப்படின்னு. அப்போது ஒரு கேர் கிவர் கூட இருக்கிறாங்கன்னா
அவங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும், நீங்கள் எஜுகேட் பண்ணிக்கணும். இப்படி ஹெல்த்தியாக இருக்கு, நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் அவங்க ஹெல்த்தியாக இருக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு வேணுன்றதை தேவையானதை உணவு எடுத்துக்கணும், அடிக்குவேட் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் எடுக்கணும்னு கேர் கிவர்ஸ்க்கும் சொல்லணும். அதுக்கு பதில் அது இட் இஸ் இன்ஈக்குவலன்ட் டு அவங்க பேஷண்ட்டுக்கும், டிமென்ஷியா இருக்கிற ஓல்டு பீப்புளுக்கும் நம்ம அது சொல்லிக் கொடுக்கணும். சில நேரத்தில் என்ன ஒரு இக்கட்டான நிலைமை வரும்னா, அந்த ஓல்டு பீப்புள் என்ன பண்ணுவாங்க, பேசாமல் இருப்பாங்க. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு அவங்க விருப்பப்பட மாட்டாங்க. எது கேட்டாலும் ஒரே சென்டென்ஸில் அதுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லிவிடுவாங்க. அவங்களோட ரொட்டீன் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம ரொட்டீன் அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியும் தான், அப்படி ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க. அது என்ன ரொட்டீன்னு சொன்னால், அந்த ரொட்டீன் ஆட் டு பி எலாபரேட்டட் அப்படின்னு கேட்டால் நோ எல்லாம் ரொட்டீன் தான் அப்படி சொல்லிடுவாங்க. அதாவது எல்லாம் வரிசையாக தான் செய்கிறோம் அப்படின்னா, அந்த வரிசையாக செய்யறதுக்கே அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குறோம். நம்மளுக்கே தெரியும், நம்ம தான் பக்கத்தில் இருக்கிறோம். இருந்தாலும் இன்ஸ்பைட் ஆஃப் இட் அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாமே வரிசையாக தான் போகுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் அனேபிள் டு மேக் தெம் டு ஸ்பீக். பேசினாத பிறகு தானே சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் வரும். அதனால் பேசுறதுக்கே அவங்களால முடியல அப்படின்னு சொன்னால் அது வந்து inability டு ஸ்பீக் இல்லை, doesn't want to speak அப்படின்னா வாட் இஸ் தட், வேர் இட் இஸ். inability டு ஸ்பீக்னா அவங்களுக்கு ஒரு வேளை முடியலன்னு சொன்னால் சரின்னு சொல்லலாம். ஆனால் பேசுறதுக்கு விருப்பப்படலைன்னா அவங்கள நம்ம என்ன செய்ய முடியாது, பலவந்தப்படுத்தி கம்பல் பண்ணி நீ பேச தான் வேணும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த டிமென்ஷியா கேர்ன்றது ஓல்டேஜில் வரக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம் தான். ஆனால் இட் இஸ் அ சேலஞ்சிங் ஒன். அதுக்கு நல்லபடியாக வி ஷுட் கிவ் அடிக்குவேட் கேர் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் டு பிரிங் அவுட் தி அந்த டிமென்ஷியாலேருந்து அவங்களை வெளியில் கூப்பிட்டுட்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்றது வந்து தட் இஸ் வை வி ஆர் யூஸிங் தட் வேர்ட் ஒன்லி. வி ஷுட் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். அதுலேருந்து அவங்க எவ்வளோ தூரம் வெளியில் வருவாங்கன்னா அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு அந்த ஓல்டு இண்டிவிஜுவல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நம்மளோட தகப்பனாரோ தாயோ இல்லாட்டி போனால் யாருக்கு நம்ம அந்த கேர் கொடுக்குறோமோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு அதில் விருப்பமே இருக்கணும். வெளியில் வந்தால் தான் அவங்கள நம்ம வெளியில் கூப்பிட்டுக்கிட்டு வர முடியும். ஸோ அதனால் இதுக்கு இன்னும் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கூட தரலாம். அதை நம்ம விரிவாக அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.